உலக மகா யுத்தம் அப்படின்னு ஒன்று மூன்றாம் முறையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா உலக நாட்டு பெரும் தலைவர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து பெருசாக நமக்கு அந்த என்ன ஒரு அதோடைய பாதிப்பு வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே தான் மக்கள் இருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு நியூஸாகவே நம்ம கருதுறது கிடையாது. அப்படி ஒரு உலக மகா யுத்தம் ஒன்று நடக்குது, அதில் ஒருவேளை இந்தியாவுமே பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிறது வந்து நமக்கு பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா அப்படின்னா, எந்த ஒரு உலக நாடுகளும் தன்னோட பிரஜைக்கு முன்கூட்டியே இந்த மாதிரி நடக்க போதுங்க, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அது வந்து எதிரி நாட்டுக்கே தெரிஞ்சிடும். ஸோ நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே புரியும், ஆஹா ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கோவிட் பரவனதுக்கு அப்புறம் தான் நமக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? அந்த மாதிரி தான் நமக்கு புரியும். ஆனால் சிம்டம்ஸ் ஏற்கனவே உலகம் முழுக்க சிம்டம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துகிட்டு இருக்கு. பல உலக நாட்டு பெருந்தலைவர்கள் நடக்க போகுது நெருங்கிருச்சு, இந்த இது வந்து ஒரு பெரிய மகா யுத்தமாக நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக வந்து அதுக்கான சிம்டம்ஸ் ரொம்ப பயங்கரமாக தெரியுது. ஸோ பொதுமக்கள் வந்து நம்மளுமே கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் நம்ம அதுக்கான முன்னெச்சரிக்கைகளை எடுத்து வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த கண்டென்ட். சரி, இப்போ இது நடக்கிறதுக்கான சாத்தியம் உண்மையிலே இருக்குதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்ம இந்தியாவோட டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோடு மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி, அவர் வந்து ரொம்ப ஒரு எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர், ஒரு மினிஸ்டர். பயங்கர அக்ரெசிவா தன்னுடைய மினிஸ்ட்ரிக்கு கீழே வேலைகளை ரொம்ப அற்புதமாக பண்ணக்கூடியவர். கட்சியும் தாண்டி பொதுமக்களால் ரொம்ப மதிக்கப்படக்கூடிய ஒரு பெரும் தலைவர், இந்தியாவோட டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோடு மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி. அவர் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மூன்றாம் அந்த உலக மகா யுத்தம் ரொம்ப நெருங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம அவ்வளோ அலட்சியமாக எடுத்துக்கூடாது. அவர் மட்டும் கிடையாது, ரஷ்யன் எக்ஸ் பிரசிடென்ட் அவரும் இதே மாதிரி சொல்லியிருக்காரு. ஜெர்மன் சான்சலர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் யுனைடெட் கிங்டமோட எக்ஸ் பிரைம் மினிஸ்டர், நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனக், அவருக்குமே இதே சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு. இதுல சில பேர் சந்தேகமா எழுப்பியிருக்காங்க, சில பேர் வந்து யுத்தம் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, நெருங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு பயத்தோட கூடிய ஒரு டோனையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. இதுல நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், நம்ம மோடிஜி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவோட எக்கனாமி, அதுக்கப்புறம் வெளிநாட்டு கொள்கைகள், வெளிநாட்டு உறவு, அப்புறம் டிஃபென்ஸ், இது எல்லாத்துக்குமே அதி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுது. ஸோ அவர் வந்து வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள்லாம் போகும்போது சில பேர் இல்லை அவர் வந்து சும்மா டூர் போறாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு அப்பட்டமான பொய் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு. ஸோ இந்தியா வந்து டிஃபென்ஸில் வந்து மிலிட்ரி, அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ், நேவல், இது எல்லாத்தையுமே வந்து அதிபயங்கரமாக நவீனமயமாக்கிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப கிளியராக தெரியுது. அதே மாதிரி பல உலக நாடுகளோட உறவுகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மேன்மைப்படுத்திக்கிட்டே வராங்க. அதே மாதிரி டெக்னாலஜிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்தியா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்தியா வந்து இது வரைக்கும் எந்த ஒரு பக்கத்தையும் சைடையும் சூஸ் பண்ணல. அதாவது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம யூஎஸ் அதுதான் வந்து இந்த உலக நாடுகளுக்கு மத்தியில் ஒரு ஆல்ஃபா நாடாக கடந்த ஒரு 80 வருடமா இருக்கு. அது ஹிரோஷிமா நாகாசாக்கியில் எப்போ ஒரு மக்களுக்கு தெரியாத ஒரு புது குண்டை கொண்டு வந்து போட்டுச்சோ, ஜப்பானை தன்னோட ஆதரவு நாடாவே இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கு. ஜப்பான் வந்து அந்த சூழ்நிலையிலிருந்து இன்னைக்கு பார்த்தா உலக நாடுகள் மத்தியில் பொருளாதாரத்தில் ரொம்ப பயங்கரமா உயர்ந்துருச்சு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவோட ஒரு செல்ல பிள்ளையா தான் இருக்கு. எந்த நாடு அந்த அமெரிக்கா ஜப்பான் மேல குண்டு போட்டதுக்கு அப்புறம் அமெரிக்காவே திரும்ப அந்த நாட்டை தத்தெடுத்து கிட்டத்தட்ட வளர்த்துக்கிட்டு இருக்கு. இது ஒண்ணு. அது நடந்து கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த 80 வருஷமா உலகத்தோட ஆல்பா நாடு எதுன்னு பார்த்தோம்னா அது வந்து அமெரிக்கா தான். அப்ப அதுக்கு முன்னால அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், என்ன தெரியும்னா யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அவங்க வந்து அதுக்கு முன்னால கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷமா இந்த உலகத்துக்கு அவங்க தான் ஆல்பாவா இருந்திருக்காங்க. பல உலக நாடுகளை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட யுனைடெட் கிங்டமே இந்த ஜப்பான் மேல இவங்க குண்டு போட்டதுக்கு அப்புறம் பேக் சீட்டுக்கு போயிட்டாங்க. அமெரிக்காவை முன்ன விட்டுட்டாங்க. அமெரிக்கா தான் அதுக்கப்புறம் ஆல்பாவா மாறிடுச்சு. 200 வருஷமா ஆல்பாவா இருந்த யுனைடெட் கிங்டம் ஒரு ஸ்டெப் பின்னால வந்துச்சு. ஆனா அமெரிக்காவை எதிர்க்கல. அமெரிக்காவுக்கு ஒரு நண்பனா, ஒரு தோழனா, அவங்க கூடயே 2ஆம் கட்ட தலைமைத்துவம் உள்ள ஒரு நாடா அவங்க அப்படியே பேக் சீட்ல உட்காந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து அமெரிக்காவோட டீம்ல இருக்காங்க, ஆனா லீட் பண்ணல. அந்த டாமினன்சியை இழந்துட்டாங்க. எப்ப இழந்தாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எப்ப அமெரிக்கா ஜப்பான் மேல குண்டு போட்டுச்சோ அந்த நேரத்துல இருந்து உலகத்தோட புதிய ஆல்பா பிறந்துருச்சு. அதான் அமெரிக்கா. 80 வருஷமா தொடர்ந்து இப்ப அமெரிக்கா தான் ஆல்பாவா இருக்கு. சோ இப்ப நம்ம ஒரு பொதுமக்களா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, இது வந்து அமெரிக்கா ஆல்பாவா இருக்கனால இந்தியாவுக்கு என்ன மாதிரி ஒருவேளை சாதகம் இருக்கு, பாதகம் இருக்குன்னு நமக்கு சுத்தமா ஒன்றும் புரியாது. அது வந்து நம்ம நாட்டோட தலைவர்கள் பார்த்துக்குவாங்க. ஒருவேளை நம்மள ஆளக்கூடிய அரசாங்கம் ஒருவேளை அவங்களோட போக்குல ஏதோ ஒரு
சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பா பொறுப்புள்ள எதிர்க்கட்சிகளும் நம்ம நாட்டில் வலிமையாக தான் இருக்கு. அது வந்து எப்படி தெரிய வருது அப்படின்னா, இப்போ சிந்தூர் ப்ராஜெக்ட்ல நம்ம இந்தியா பாகிஸ்தான் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் கட்சி பேதம் இல்லாம இந்தியாவோட ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் அமைச்சு இந்தியாவோட நியாயத்தை உலக நாடுகளுக்கு எடுத்து கூறினாங்க. ஸோ அதே மாதிரி என்னதான் கட்சி வேறுபாடுகள் இருந்தாலும் கண்டிப்பா நம்ம இந்திய நாட்டு மதிக்கக்கூடிய பல கட்சிகள் இருக்குங்க. ஸோ அவங்க வந்து இதை வந்து எப்படி இந்தியா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணுங்கிற முடிவை எல்லாரும் கண்டிப்பா கூட்டா சேர்ந்து எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு உலக மகா யுத்தம் 3வது முறையா வரணும் அப்படின்னா அது கண்டிப்பா ஆல்பா அமெரிக்காவை அதோட இடத்துல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு அந்த லீடர் பொசிஷனுக்கு ஒரு நாடோ இல்லைன்னா ஒரு சில நாடுகளோ கூட்டா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணும்போது மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு உலக மகா யுத்தமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து எக்கனாமிக்கல் ஃப்ரண்ட்லயும் சரி, அதே மாதிரி டிஃபென்ஸ்லயும் சரி, பல நாடுகள் அமெரிக்காவுக்கு நிகராக வளர்ந்துகிட்டு இருக்குது. அது ரொம்ப அதிவேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுல ரஷ்யா ஏற்கனவே அவங்க வந்து ஒரு பெரிய வளர்ந்த டிஃபென்ஸ் மிலிட்ரி வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு. புதுசா சைனாவும் இந்தியாவும் பயங்கர அதிவேகத்தில் வளர்றாங்க. இப்போ வந்து இந்தியா எந்த ஒரு ஸ்டாண்டையும் வெளிப்படையா இது வரைக்கும் சொல்லல, யாருக்கு ஆதரவு யாருக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லல. ஆனா அமெரிக்காவும் ரஷ்யாவும் எங்க பக்கம் வாங்க அப்படின்னு இழுக்கிற மாதிரி ஒரு பொதுமக்களா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை இந்தியா ரஷ்யா கூட இணையறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நமக்கு புரியுது. ஆனா அப்படி இணைஞ்சிச்சுன்னா அமெரிக்காவோட விரோதியா நம்ம மாறுவோம். ஆனா இந்தியா வந்து ஒரு நியூட்ரல் பொசிஷனே இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை வந்து அமெரிக்கா விரும்ப மாட்டேங்குது அப்படின்னு இப்ப ரீசெண்டா அமெரிக்காவோட நடவடிக்கையில இருந்து தெளிவா புரியுது. சோ அமெரிக்கா வந்து ஒன்னு என் பக்கம் வா, இல்லனா நீ என்னோட எதிரி அப்படின்னு சொல்ற ஒரு நிலைக்கு நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப புரியுது. வெளிப்படையா இன்னும் அந்த அளவுக்கு வரல. ஆனா அடுத்த சூழ்நிலை என்னன்னா, இப்ப ட்ரேட் வார் நடத்துறாரு ட்ரம்ப், வந்து நிறைய ட்ரேட் வார் நடத்துறாரு. அதுல இந்தியா கூடயும் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் வரல. அவர் வந்து ஒரு பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதிகமான டாரிஃப் போடுவேன், டாக்ஸ் பயங்கரமா போடுவேன் அப்படின்றத ஒரு மிரட்டல கொடுத்துட்டு இருக்காரு. சோ எடுத்ததுமே எக்கனாமிக்கலா தான் நமக்கு பாதிப்பு ஒருவேளை வந்தா வரும். அதுக்கு அடுத்த நிலையில தான் ஒருவேளை மிலிட்டரி சண்டையா மாறுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை போகும். ஆனா இடையில வந்து இப்ப இந்த சிந்தூர் அட்டாக் ஒன்று நடந்ததுல, நம்ம பாகிஸ்தான் மேல நம்ம அட்டாக் பண்ணோம். சோ அதை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்து ஒரு தடவை 2 தடவை கிடையாது, பல தடவைகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த சண்டையை அது வந்து ஒரு நியூக்ளியர் வாரா கூட மாறி இருக்க வாய்ப்பு இருந்தது. ஏன்னா ரெண்டுமே நியூக்ளியர் ஸ்டேட். அதை வந்து நான் தான் தலையிட்டு நிறுத்தி வச்சேன், இல்லைன்னா இந்நேரம் அது எஸ்கலேஷன் ரொம்ப பெருசா நடந்திருக்கும், நான் தான் தடுத்தேன்னு சொல்றாரு. ஆனா அதை வந்து இந்திய அரசாங்கமும் நம்மளோட தலைவர்களும் அமெரிக்காவோட ட்ரம்ப் தலையிட்டு அதை தடுத்ததை ஒத்துக்கல. ஆனா அவர் வந்து ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவை திரும்ப திரும்ப அதே சொல்றாரு. இது வந்து அவர் சூசகமா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும்புது. என்ன அப்படின்னா, இதை நம்ம ஒத்துக்கலன்னா திரும்ப ஒருவேளை பாகிஸ்தான் கூட அமெரிக்கா கை கூடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிம்டம் தெரியுது. ஏன்னா அந்த நாட்டோடைய டிஃபென்ஸ் மிலிட்டரியை சேர்ந்த ஒரு பெரிய உயர் அதிகாரி ட்ரம்ப் கூட போய் உட்கார்ந்து டின்னர் சாப்பிட்டு வந்திருக்காரு இப்போ ரீசெண்டா. ஸோ அவங்களோட ஒரு கெமிஸ்ட்ரியை அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த உறவை எதுக்கு உருவாக்குறாங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு செக் வைக்கிறதுக்காக இருக்கலாம். ஸோ இந்தியாவை த்ரெட்டன் பண்ணலாம். ஆனால் இந்திய அரசாங்கமோ இந்திய தலைவர்களோ எங்கேயுமே பயப்படுறதாவோ விட்டு கொடுக்குறதாவோ தெரியல. ஸோ இப்போ நம்மளே இருக்கோம், நமக்கு எதிர்க்க 2 பேர் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் சப்மிசிவாக விட்டு கொடுத்துட்டாருன்னா அது ஒன்றும் ஒரு பெரிய உலக மக்கா யுத்தமாக வராது. ஆனால் 2 பேருமே விடாம கடைசி வரைக்கும் யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துருவோன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டா நமக்கு என்ன தோணும், ஐயோ என்னடா இவ்வளோ பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறானு, இவங்களை பிரிச்சு விடணும், இது ரொம்ப முத்திரும் போல அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படும் இல்லையா. இப்போ அதுதான் நடக்குது உலகத்துல. ரஷ்யாவும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. அமெரிக்கா வந்து யுக்ரைனுக்கு ஆதரவா இன்டைரக்டா அமெரிக்காவும் நாட்டோ யூரோப்பியன் கண்ட்ரீஸும் யுக்ரைனுக்கு ஆதரவா நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ரஷ்யா வந்து பின்வாங்க மாட்டேங்குது. அதே மாதிரி ரஷ்யாவுக்கு ஓரளவுக்கு உற்ற நண்பனா இருந்த ஈரானை அடிச்சாங்க, அமெரிக்கா அடிச்சிச்சு. சோ இந்த எஸ்கலேஷன் எல்லாம் பெருசாகிட்டே இருக்கு. சோ இந்தியாவும் திடீர்னு ஒரு நாள் இந்த யுத்தத்துக்கு நடுவுல நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை தான் நிதின் கட்கரியும் சூசகமா இல்லைன்னா கொஞ்சம் வெளிப்படையாவே இந்த பேசியிருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ நம்மளோட ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து பல கிங்டம் இருந்திருக்கு. ஆனால் நம்மளோட இந்திய இந்த பெருங்கண்டத்தில் இருந்த பல அந்த கிங்டமில் பயங்கர சூப்பர் ரிச்சாக எக்கனாமிலையும் சரி, அதே மாதிரி மிலிட்ரிலையும் சரி, அன்னைக்கு தேதியில் இருந்த மிலிட்ரிலையும் சரி, ட்ரேட்லையும் சரி, இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு வல்லரசு நாடா. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த யூஎஸ் ஒரு ஆல்ஃபான்னு சொல்ற மாதிரி இந்தியா வந்து சில செஞ்சுரிஸ் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வல்லரசு நாடாவே இந்தியா திகழ்ந்திருக்கு. இந்தியாவில் உள்ள பல கிங்டங்களும் அப்படிதான் திகழ்ந்திருக்கு. அதுக்கப்புறம் யூகே யுனைடெட் கிங்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் இந்தியா மாதிரி சில பல நாடுகளை அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, கன் பவுடர், அதாவது நம்ம அந்த துப்பாக்கி அப்படிங்கிற துப்பாக்கி பீரங்கி, இந்த புது டெக்னாலஜி அன்னைக்கு தேதியில் ஒரு புதுசாக இது கொண்டு வந்தனால பல ஆண்டுகளா பல ஜெனரேஷன்ஸா செஞ்சுரிஸா உலகத்தில் பெரிய
ஆல்ஃபாவா திகழ்ந்த நாடுகளை இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு சின்ன நாடு ஆட்சி பண்ணியிருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆட்சி பண்ணுச்சு. ஸோ அப்படிப்பட்ட நாடை, அந்த இங்கிலாந்துன்ற அந்த ஆல்ஃபா பொசிஷனில் இருந்த நாடை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அவங்க இந்த ஜப்பானில் ஒரு புது குண்டை கொண்டு வந்து போட்டதுக்கப்புறம் அவங்க ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு மாறிட்டாங்க. 200 வருஷமாக ஆல்ஃபாவாக இருந்த நம்ம யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து வந்து ஒரு ஸ்டெப் பின்னால் போய் அவங்களுக்கு கீழ்ப்பணிஞ்சு நடக்கிற லெவலுக்கு இன்றைக்கி ஆயிடுச்சு நிலைமை. இதே மாதிரி இப்போ இந்த 3ஆம் உலக யுத்தம்னு ஒன்று வந்துச்சுன்னா பிளாக் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது அன்னோன், திடீர்னு எந்த நம்ம எதிர்பார்க்காத ஏதோ ஒரு நாடு ஈவன் அமெரிக்காவை கூட வெல்ல முடியும். அமெரிக்காவோட அந்த ஆல்ஃபா, அந்த லீடர் அப்படிங்கிற அந்த பொசிஷனை தகர்த்திட்டு வேற ஒரு நாடோ இல்லைனா ஒரு சில நாடுகள் கூட்டாவோ சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த பிளாக் ஹார்ஸ்ல இந்தியாவும் ஒரு நாடா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சைனாவும் அந்த தகுதியோடு இருக்கு. ரஷ்யா அமெரிக்காவை எப்பவுமே, அமெரிக்காவை மட்டும் இல்லை, அமெரிக்காவோட கூட்டு சேர வாய்ப்பு உள்ள நாடுகளா சில யூரோப்பியன் நாடுகள், நாட்டோ அப்படின்னு சொல்ற அமைப்போட அமெரிக்காவும் சேர்ந்து ஒருவேளை அவங்க ஒரு குழுவா வந்தாங்கன்னா ரஷ்யா கண்டிப்பா எதிர்த்து நிற்கும். அதுக்கு சைனாவும் இப்போ வந்து அவங்களோட ஆதரவை தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு சிம்டம் சொல்றாங்க. இந்தியா இன்னும் எந்த ஒரு நிலைப்பாடையும் எடுக்கல. ஆனால் நிலைப்பாடு எடுக்காத இந்தியா ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. நிலைப்பாடு எடுக்காம இந்தியா ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா அமெரிக்கா பயங்கர ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கு. நீ எந்த பக்கம் நிற்கிறேன்றத சொல்லு அப்படிங்கிறத ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்தியாவும் வெகு சீக்கிரமா ஒரு நிலைப்பாடுக்கு வர வேண்டிய அவசியம் இருக்குன்னு தோணுது. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது இது வந்து ஒரு பெரிய உலக மகா யுத்தமா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் இப்போ இந்த பாகிஸ்தான் சிந்தூருக்கு அப்புறம் அமெரிக்கா பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றதுனால நமக்கு ஒரு நெருக்கடி எந்த நேரத்திலையும் திடீர்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம எல்லாரும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஏன்னா நம்ம நாட்டுடைய மிக முக்கிய ஒரு மினிஸ்டர் நம்ம நிதின் கட்கரியும் இதை பற்றி இப்போ சொல்லியிருக்கனால ஒவ்வொருத்தரும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டியது. இந்த சென்ஸ் ஃபினான்ஷியலா, எக்கனாமிக்கலா பெரிய புது வெஞ்சர்ஸை மேற்கொள்ளாம கொஞ்சம் சேவிங்ஸை வச்சுக்கிட்டு நம்ம அதே மாதிரி கோல்டில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா, அப்புறம் உங்களோட ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் எப்படி உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு அட்வைஸ் பண்ணுறாரோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நன்றி.